சைபர் கிரைம். சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ட பத்தி பொதுவா நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. சரி, சைபர் கிரைம்ல என்னென்ன மாரியான தெஃப்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா நம்ம ஒரு கேஸ ஃபேஸ் பண்ணோம். என்னன்னா, தன்னோட பாஸ்புக்க ரூ. 2000க்கு ஒருத்தவங்க கிட்ட அடமானம் வச்சிருக்காங்க. அதாவது தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ட வெறும் ரூ. 2000க்கு ஒரு கிளையன்ட் யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக ரூ. 2000 குடுத்துருக்காங்க. அப்படி குடுத்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு சீட்டிங் பர்ப்பஸ்க்கு, ஏதோ ஒரு ஆன்லைன் கேமிங்கு, அந்த மாரி ஆன்லைன் ஹவாலா, இது போன்ற விஷயத்துக்கு அத பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தும்போது, இது உத்தரப்பிரதேசத்துல இருந்து இந்த பேங்க் அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்படி உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அக்கவுண்ட்க்கு அந்த ஐ மீன் இப்போ நாங்க வேலை வாங்கி தரோம். வேலை வாங்கி தரோம்னா, நீங்க அட்வான்ஸா ஒரு 50,000 தாங்க. ஒரு 50,000 தந்தீங்கன்னா, நாங்க அத வச்சு உங்களுக்கு வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சீட் பண்றத, இன்னொரு லேடி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, எந்த அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் போலீஸ் கேட்கறாங்க. அப்போ இந்த ரூ. 2000 வாங்குன அந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரூ. 2000 குடுத்து ஒரு அக்கவுண்ட் வாங்குனாங்கல்ல, அந்த அக்கவுண்ட்ட தான் போலீஸ் புடிக்கிறாங்க. சரி, போலீஸ் இப்படி பிடிக்கும்போது யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, ரூ. 2000க்கு அக்கவுண்ட் வித்தான் பார்த்தீங்களா, அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அவங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. இப்ப அவங்க அக்கவுண்ட் மட்டும் ஃப்ரீஸ் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவங்க அக்கவுண்ட் லேயர் 1. இப்ப லேயர் 2ன்னு சொல்லுவாங்க. அவங்க அக்கவுண்ட்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் போகுதோ அவங்களோட அக்கவுண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகும். இந்த ஃப்ரீஸ் ஆகுற அக்கவுண்ட்ட நம்ம எப்படி அன்ஃப்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பரா அந்த கேஸ குளோஸ் பண்ணா தான் லேயர் 1 குளோஸ் பண்ணுவாங்க. அப்படி லேயர் 2 நீங்க இருக்கீங்கன்ற பட்சத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் குடுத்து நீங்க இந்த கேஸ அதாவது உங்க அக்கவுண்ட்ட அன்ஃப்ரீஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ரூ. 2000க்கு ஒரு அக்கவுண்ட்ட நீங்க சேல் பண்றதுன்றது இந்த மாரி விஷயம் தெரியாதவங்க இன்னும் மக்கள் இருக்காங்க. மேலும் இது போன்ற சட்டத்தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க லீகல் டாக்ஸ் தெரியும்.